வணக்கம். ஜிடிஎன் கோபால் துரைசாமி நாயுடு அப்படிங்கிற எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரால் அழைக்கப்பட்டார் தெரியல, அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. இவர் கோயம்புத்தூரில் பிறந்தது மட்டும் இல்லாமல் அங்கே பல தொழில்களை செய்தது மட்டும் இல்லாமல் பல கண்டுபிடிப்புகள் சொந்தக்காரன்னு சொல்லப்படுது. பல கண்டுபிடிப்பு பேட்டர்னும் வாங்கியிருக்காரு. அவரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண லைஃபாக இல்லை, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைஃபாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சயின்டிஃபிக்காக நிறையா கண்டுபிடிப்புகளை அந்த காலத்திலே பண்ணி பிரிட்டிஷாரை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பல சமூகத்தினரை மூக்கின் மீது விரல் வைத்தார். அப்படிங்கிறதுனால ஜிடி நாயுடு அப்படின்னு அழைக்கப்படுறவரோட ஜிடிஎன் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலமாக மாதவன் என்னன்னு தெரியல, அவருக்கு அவார்டு மேலே இருக்கிற ஆசையா இல்லை வெறியா அப்படின்னு தெரியல, ரியல் லைஃப் கேரக்டர்ஸை டெபிக் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், துரந்தரில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அதிகாரி அவரோட கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நம்பி நாராயணனோட கேரக்டர், அதற்கப்புறம் இப்போது ஜிடி நாயுடுவோட கேரக்டர். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா கிருஷ்ணகுமார் ராம்குமார் அப்படிங்கிறவர். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா 5 ஸ்டார் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அறிந்தும் அறியாமலும் படத்தில் வருவார், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் இது. அவருக்கு இது ஒரு 3வது படம். இதில் மாதவன் ஜிடி நாயுடு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தாலே புரிஞ்சிருப்பீங்க. பெரும்பான்மையாக ஜிடி நாயுடு கேரக்டர் இவர் பண்ணியிருந்தாலும் நம்ம டிஜே இருக்கார்ல சிங்கர், அவர் பார்த்தீங்கன்னா இளம் ஜிடி நாயுடு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பெரிய காஸ்டிங்க. மாதவனில் ஆரம்பித்து சத்யராஜ், ஜெயராம், அதுக்கப்புறம் வினய், பிரியாமணி அண்ட் துஷாரா விஜயன், இந்த மாதிரி பல பேர், நம்ம அருவி படத்தோட ஹீரோயின், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இன்னும் பல ஆக்டர்ஸ் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட கதை பேசிக்கலி என்னன்னா, கோயம்புத்தூரில் பிறந்து பிரிட்டிஷாரோட ஆட்சி காலத்தில் தனக்கு இருக்கிற மூளையை வச்சு பார்த்தீங்கன்னா சில கண்டுபிடிப்புகளை ஒருத்தர் பண்ணுறாரு. அவரை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகமும் நம்ம வெள்ளையர்களும் பொறாமை கொள்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது உலக தரத்துக்கு அவருடைய வளர்ச்சியை கூட்டிகிட்டு போகிறப்போ இந்த பிரிட்டிஷாரும் இங்கே இருக்கிற ஒரு பொறாமை பிடித்த சிலரும் ஒரு சமூகத்திலேருந்து அவருடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் கெடுக்க முயற்சி செய்கிறாங்க. அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிறாரு. எப்படி ஹிட்லரெல்லாம் மீட் பண்ணுறாரு. பின்னால் அவருக்கு டாக்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ அதை எப்படி எதிர்கொண்டு வெளில வராரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை. ரியல் லைஃப் நடந்ததை பார்த்திங்கன்னா அப்படி பண்ணியிருக்காங்க. கருணாகரனும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த கதை பேசிக்காக பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால இந்த கதைக்கு முக்கியமாக தேவைப்படுறது அப்படின்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் பேக் ட்ராப்பு, உடைகள், அங்கே செட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. நிஜமாகவே இந்த படத்தில் நான் பார்த்து வியந்தது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பேக் ட்ராப்காக பெரும் மெனக்கெடல் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஜிடி நாயுடு எங்கே பிறந்து வாழ்ந்தாரோ அந்த ஊரான கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸ் பல தேடி ஷூட் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் அவர் உண்மையாக யூஸ் பண்ண பொருட்களும் வந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது மட்டும் நான் கரெக்டாக படிக்கணும். முழுக்க அதற்கு எடுத்த மெனக்கெடல் அப்படிங்கிறது இந்த படத்தில் தெரியுது. அந்த வகையில் டேரக்டருக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தே ஆகணும். எப்போவுமே ஒரு பயோபிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயோபிக்னா ஒரு ஃபேமஸான நபரை பற்றி எடுக்கிறோம், அவர் குறித்து நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஒரு பயோபிக்னு எடுக்கிறப்போ நம்ம படித்த விஷயங்களையும் தாண்டி நடந்த நிறைய ருசிகரமான சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அப்படி இந்த படத்தில் ஒரு ஜிடி நாயுடு அப்படிங்கிற கேரக்டரை பற்றி தெரியாது அவங்களுக்குலாம் அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த படத்தில் நிறையா இருக்குது. பட் அவரோட வாழ்க்கை எப்படி போச்சு, ஏன்னா நம்மளே படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஹைஸ் அண்ட் லோஸை மட்டும் தான் படிச்சிருப்போம். என்ன சக்ஸஸ், எங்கே ஃபெயிலியர் அப்படின்னு முக்கியமான நிகழ்வு பற்றி தான் படிச்சிருப்போம். பட் ஒரு படம் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் என்ன நடந்தது, எங்கேருந்து இந்த வெற்றி வந்தது, அதுக்கப்புறம் எதனால் இந்த தோல்வி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த படிக்காத பார்க்காத பக்கங்களெல்லாம் ஒரு படத்தில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் இவங்க பண்ணுற ப்ளஸ் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரொனாலஜிக்கலாக அவருடைய லைஃப்பில் நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் சதி செஞ்சாங்க, அது எப்படி இவர் எதிர்கொண்டாரு, எப்படி வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கிற இப்போ ஒரே பாட்டில் முன்னேற அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னேற சீன்ஸை காமிச்சிட்டே இருப்பாங்களா. அது மாதிரி க்ரொனாலஜிக்கலாக அந்த சீன்ஸை மட்டுமே வச்சுருக்காங்களே தவிர்த்து அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எதிர்கொண்டாரு, அவர் கூட பயணிக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தாங்க, அப்போ பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லாதது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக
ஜிடி நாயுடு அவர்களோட ஃபேன்ஸாக இருக்கலாம், இல்லை ஜிடி நாயுடு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹையை கொடுக்குற மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் சீன்ஸ் மட்டுமே இருந்துட்டு இருக்கே தவிர்த்து கதையில் நாங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் வந்து டேரக்டர் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லேருந்து ஒரு சீனுக்கு வந்து கனெக்ட் அப்படிங்கிறது இருக்கவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து சூரியவம்சம் படத்தில் நம்ம சரத்குமார் வந்து ஒரு பஸ் வாங்குறாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பஸ்ஸுக்கு போகிறாருல்ல, அதுக்கு நடுவில் வந்து தேவானி சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்கல்ல, சரி அதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரகிள்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கோர்வையாக அந்த மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்குது, அதற்கப்புறம் இவருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது நடுவில் பல பக்கங்களை தாண்டி வந்து போயிடுது. இதை ஏன் நான் வந்து அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தேன்னா, ஒரு படத்தோட பெரிய எஃபர்ட் வந்து நிறைய மெனக்கெடுதல் தெரியுது. ஒருத்தரோட கதையை காமிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, ஆத்தென்டிக்காக காமிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, எல்லாமே தெரியுது. பட் அதோட ஒரு கதையாக கோர்வையாக காமிச்சிருந்தா அந்த படமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது படம் முழுக்க லேக் ஆனதுனால தான் நான் திருப்பி இது ஒரு படியை மைனஸாக வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்து கோவிந்த் வசந்தா அவருடைய மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு. பிஜிஎம் வைஸாக வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் கேமரா ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஃபிலிமாக அவங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட், அந்த உடைகளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த கேமரா ஒர்க்கும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் டேரக்டர் எடுத்திருந்தா தானே நிறைய விஷயங்களை உள்ளே வைக்க முடியும். அதனால் எடிட்டர் வந்து என்ன இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பலேஷனாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியே ஆகணும். சமீபத்தில் மாதவன் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய விருதுலாம் கூட வந்து வாங்கியிருந்தாரு. துரந்தர் படத்தில் அவர் பண்ண கேரக்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்பி நாராயணன் படத்தில் அவர் பண்ண கேரக்டருக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வந்து கிடச்சிருந்தது. இந்த படத்தில் மாதவனோட ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நல்லா இருக்குது. அவர் கெட்டப்ஸ் மாறுறப்பவும் சரி, அவர் ஜிடி நாயுடுவாக வந்து அவரோட மேனரிசம்லாம் ட்ரை பண்ணி அதேமாதிரி பேச ட்ரை பண்ணுறது எல்லாமே ஓகே. பல இடங்களில் மாதவனை நம்ம மறந்துடுறோம். ஆனால் பல இடங்களில் மாதவன் அவர்களே, அதான் ஏற்கனவே அவார்டு வாங்கிட்டீங்களே, ஏன் இந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்ணி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது மாதவன் அவர்கள்கிட்ட வந்து தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். மாதவன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஆக்டர் தான். பட் இந்த படத்தில் அந்த கேரக்டர் போது ஓவர் டூ பண்ணுறதுக்காக ஓவராக மெனக்கெட்டுட்டாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்டுக்கு நடிக்க சொன்னால் வந்து ஒரு 10 அவார்டுக்கு நடிச்சிருக்காரு. எவ்வளோ நினச்சாலும் ஒரு படத்துக்கு ஒரு அவார்டு தான். ஏற்கனவே வேறு வாங்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு திருப்பியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த படத்தின் மூலியமாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. அதை தாண்டி இவருக்கு சப்போர்ட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜெயராம் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக எல்லா படத்துலையுமே வந்து சத்யராஜும் எப்படி நல்லா நடிக்கிறோம் அதே மாதிரி ஜெயராம் வந்து கலக்கிட்டு போயிட்டாரு. பிரியாமணி ஒரு நல்ல ரோல், அவங்க கொடுத்த அந்த ஸ்பேஸை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. துஷாராக்கும் நல்ல ரோல், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. துணைக்கு வரக்கூடிய எல்லா நடிகர்களுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. எங்கே இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மேலே பார்த்து பொறாமப்படக்கூடிய அந்த வெள்ளைக்காரர்களாக நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் காமிக்கிறது முக்கியமாக வினய் ஒரு ஆண்டகனிஸ்டாக ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரை காமிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே ஜிடி நாயுடுவை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறத விட்டு ஜிடி நாயுடு மேலே இவங்களுக்குலாம் வந்து பொறாமல் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து அவருக்கு எதிராக ஏதோ ஒரு சதி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத மட்டுமே காமிச்சிருக்காங்க. அது போகிற போக்கில் எப்படி ஆயிடுது அப்படின்னா வந்து பழைய நம்பியார் படத்தெல்லாம் வந்து ஹீரோவை பார்த்து பல்ல கடிக்கிற மாதிரி வந்து ஒரே எக்ஸ்பிரஷனே கொடுத்துட்ருப்பாங்களா, அதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோ வில்லனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் மூலியமாக இருக்க தவிர்த்து பின்னணியில் நிறைய காட்சிகள் வந்து வச்சு அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்து தோணுச்சு. அதையும் தாண்டி இந்த படம் வந்து முக்கியமாக அவர் வந்து டாக்ஸ் பிரச்சனையில் எப்படி மாட்டினார், அப்போ எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணி வந்ததுலேருந்து மீன் வந்தாருன்னு நிறையா விஷயங்களை காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சில இடங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து கதையில் திருப்பி இதே தான் பார்த்துட்டு இருக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஒரு வாழைப்பழத்தில் லைட்டாக வந்து விஷத்தை ஏற்றி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமல் போகவே முடியாது. இந்த படத்துலேயே பல அரசியல் இருக்குது, அதனால் நம்ம அந்த அரசியலை பேசி தான் ஆகணும். குறிப்பாக நம்ம ஊரில் அந்த கேஸ்ட் சிஸ்டம் இருக்குல்ல, காஸ்ட் டிவைட் இருக்குல்ல, ஏற்றத்தாழ்வு, டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்குல்ல, இதை அதிகமாக வந்து நம்ம ஊரில் உருவாக்குனது வெள்ளைக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான ஒரு அல்வாவை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சில பேர் அந்த அல்வாவை ருசித்து சாப்பிட்டாலும் பல பேர் இந்த அல்வாவை நீங்களே வச்சுக்கோங்கன்னு யார் இதை கொடுக்க ட்ரை பண்ணாங்களோ அவங்க வாயிலே திருப்பி வச்சிடற மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அது ரொம்ப ஒரு ஆபத்தமாக இருந்துச்சு. ஜிடி நாயுடு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோரிஃபை பண்ணி காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நீங்கள் காட்டினது ஜிடி நாயுடு அவர்களை பற்றியே வரக்கூடிய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா பல வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான மனுஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவரை பற்றின கதையை வந்து ஒரு படமாக எடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்க.
அந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான முயற்சி தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பார்த்தது என்னுடைய பார்வையாக இருந்தது. இது ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசமான படம்னு சொல்லிட மாட்டேன். ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஹிட்லரே போய் சந்திச்சிருக்காரு, பென்ஸ் கூட ஆல்மோஸ்ட் ஒரு கான்ட்ராக்டை போட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெட்ரோல் இன்ஜினை இவர் தான் வந்து தயாரித்தார் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நம்ம சேவிங் பிளேடை கூட வந்து இவர் தான் கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி இவரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாக போயோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைஃபாக இருந்திருக்கு இல்லையா? அப்படி ஒருத்தரை பற்றி ஒரு படமாக காமிக்கிறாங்கன்றதுனால ஒரு வாட்டி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். பட் திருப்பியே சொல்கிறேன், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நன்றி.